வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 3 அக்டோபர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவருமான தொல் திருமாவளவன் என்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள இலங்கை துணை தூதர் வடிவேல் கிருஷ்ணமூர்த்தியின் பேச்சை வன்மையாக கண்டித்ததாகவும் ராமேஸ்வர மீனவர்களை தாக்கவில்லை என்று ஒரு பொய்யை கூறிப்பவரை உடனடியாக தமிழகத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சென்னையில் இருந்த தகவல்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் நடிகரும் லட்சிய திராவிட கட்சியின் தலைவர் விஜய் டி ராஜேந்தர் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது தேர்தலுக்கு முன்பு தமிழ் ஈழத்தை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் தமிழக மக்களை கட்டி காப்போம் என்றும் ஈழ மக்கள் பிரச்சனையை தீர்த்து விடுவோம் என்று தமிழகத்தில் உள்ள ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சவால் விட்டன. தேர்தல் முடிந்த பிறகு இந்த இரு கட்சிகளுமே அதை பற்றி எந்த பேச்சையும் திறக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியதாக சென்னையில் இருந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி நீடிக்குமா என்பது குறித்து கட்சியின் நிர்வாக குழு கூடி முடிவெடுக்கும் என்று டாக்டர் ராமதாஸ் செய்தி வெளியிட்டுள்ளதாகவும், மேலும் தமிழகத்தில் துணை இலங்கை தூதரகம் தேவையில்லை என்றும் தமிழர்களை வேவு பார்க்கவும் எட்டப்பன் வேலை செய்யவும் இந்த தூதரகம் செயல்படுகிறது என்றும் இந்த தூதரகத்தை உடனடியாக மூடிவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாகவும் சென்னையில் இந்த தகவல்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் இன்று சந்தித்து பேசியதாகவும் 20 நிமிடம் நீடித்த இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ப. சிதம்பரம் அவர்கள் தமிழ் ஈழ பிரச்சனை பற்றி முதல்வரிடம் ஆலோசித்ததாக அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையில் இருந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது ப. சிதம்பரம் அவர்கள் தமிழ் ஈழ மக்களை பற்றி ஆலோசித்தாரா, சிவகங்கை எம்பி பதவியை கோர்ட்டிலிருந்து தப்பிக்க வழி வைக்க வேண்டும் என்று தமிழக முதல்வரிடம் எப்படியாவது என்னுடைய எம்பி பதவியை தக்க வைக்க வழி கூறுங்கள் என்று கூறினாரா என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட கட்சி தலைவர் கி. வீரமணி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரக தலைவர் வடிவேலு கிருஷ்ணமூர்த்தியை உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்றும் அவர் தமிழர்களுக்கு எதிராக பேசுவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் எல்லையில் சீன படைகள் நடத்தி வரும் ஊடுருவலை தடுக்காமல் அதனை வெளிக்கொண்டு வந்த ஊடகங்கள் மேல் மத்திய அரசு பாய்வதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்றும் இந்த ஆண்டில் மட்டும் 270 முறை சீன படைகள் ஊடுருவியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியதாகவும், மன்மோகன் சிங் அரசு பலமற்ற பலவீனமான அரசாக செயல்படுகிறது என்று அவர் வன்மையாக கண்டித்ததாக அருணாச்சல பிரதேச தலைநகர் இடைநகரிலிருந்து அவர் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை உலக மேதையும் இந்தியாவின் தந்தையுமான உத்தமர் மகாத்மா காந்தி அவர்களுக்கு $1 ஸ்டாம்பை வெளியிட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது, ஆப்கானிஸ்தானிலிருந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்து திராவிடர்கள் வழங்கும் பிச்சையால் சிலர் பத்திரிகை நடத்தி வரும் நிலையில் அந்த பத்திரிகை அதிபர்களுக்கு ஸ்டாம்ப் வழங்கும் இந்திய அரசு, தமிழக அரசு அந்த ஸ்டாம்பின் பெருமையை கெடுக்கும் நிலையில்
மாபெரும் தலைவர் காந்தியடிகளுக்கு ஸ்டாம்ப் வழங்கியது மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். புதுடில்லியில் செய்துள்ள பகுதியில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 2 கிரெயின்கள் தலைக்குப்புற கவிழ்ந்ததில் 2 பேர் படுகாயமடைந்ததாகவும் 10க்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்ததாக புதுடில்லியில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, அங்கு வேலை ஆட்கள் திறமையற்றவர்களாகவும் ஊழல் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது என்றும், இரவு நேரங்களில் வேலை பார்ப்பதால் இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடக்கிறதோ என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்ட தனது இயக்க தலைவர் ஒருவரை விடுதலை செய்ய கோரி மேற்கு வங்க மாநிலம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் இன்று பந்திற்கு அழைப்பு விடுத்ததாகவும், ஜார்க்கண்டில் பொசோட்டா என்ற இடத்தில் ரயில்வே தண்டவாளத்தை குண்டு வைத்து தகர்த்தியதாகவும் கொல்கத்தாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் நாடு பாலஸ்தீனத்தில் உள்ள காசா மீது இன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் காசா பகுதியில் மக்கள் பதற்றம் அடைந்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆண்டு நடக்க இருக்கும் ஒலிம்பிக் போட்டியை பிரேசில் நாட்டில் நடத்த ஒலிம்பிக் குழு தீர்மானித்துள்ளதால் இந்த குழுவில் தனது மனைவியுடன் வந்த அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாகவும், தன்னுடைய சொந்த மாகாணமான சிகாகோவில் ஒலிம்பிக்கை நடத்த இருந்த ஒபாமாவுக்கு இது ஒரு அதிர்ச்சி செய்தியாக வெளிவந்தது. எனினும் அவர் பிரேசில் நாட்டை வாழ்த்தியதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேற்று இந்தியாவின் பல பகுதிகளில் பன்றிக் காய்ச்சல் நோய்க்காக 5 பேர் உயிர் இழந்ததாகவும், இதுவரை இந்தியாவில் 316 பேர் பன்றிக் காய்ச்சலுக்கு உயிர் இழந்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த மேட்சின் போது வெஸ்ட் இண்டீஸுடன் அவர் ஆடவில்லை. அவர் எதனால் என்று ஆடவில்லை என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர் இந்திய ஓட்டலில் உணவு அருந்திவிட்டு ஓட்டல் அறைக்கு சென்ற போது மயங்கி விழுந்து கை கால்களில் அடிபட்டதாகவும், அந்த உணவு அவருக்கு ஏற்றுக்கொள்ளாததால் இந்த நிலை ஏற்பட்டதாகவும், உடனடியாக அவர் மும்பை திரும்பியதாகவும், பின்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் தான் உயிர் பிழைத்தது கடவுளின் அருளால் தான் என்று கூறியிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் மும்பையிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகா, ஆந்திரா, கோவா ஆகிய மாநிலங்களில் பெய்து வரும் கன மழை காரணமாக இதுவரை 250க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் இந்த 3 மாநிலத்திலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 3 அக்டோபர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. ஒரு சில இடங்களில் லேசாக மழை பெய்வதாகவும் காற்றுக்கள் அதிகமாக வீசுவதாகவும் தகவல் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் மேகங்கள் அதிகமாக இருப்பதால் அங்கு மழை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.